சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளே வரமாட்டா போலயே. ஏதேதோ காரணம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இதையே காரணமா வச்சு இவளை நாம ஏதாவது பண்ணும்கா. இந்த இடத்திலேயே இவ கர்ப்பமா இல்ல நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல அவ எதுக்காக இப்ப உள்ள வராம இருக்காங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏறு, நான் இப்ப வந்துடுறேன். ஓம் விநாயகனே போற்றி. ஓம் விநாயகனே. இவ எதுக்காக எங்க வரான்னு தெரியலையே. இவ வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டாக்குவா. சாதாரணமா விட மாட்டாளே. மலர், என்ன மலர், இப்போ எப்படி இருக்கு? இல்ல, முள்ளு குத்துனதுனால உன்னால நடக்கவே முடியலன்னு அர்ஜுன் சொன்னா. அதான் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்த. பரவாயில்ல. அப்படியா? சரி சரி, வா உள்ள போலாம். என்ன அப்படி பாக்குற? இறங்கி வா மலர், உள்ள பூஜை எல்லாம் முடிய போகுது. இல்ல, நான் வரல. அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, அர்ஜுன் கிட்ட நீ சொல்லிட்டமா? ஆனா அம்மா உன்னை கூட்டிட்டு வரணும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? உனக்காகவும் உன் வயித்துல வளருதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காகவும் தான் இந்த பூஜையே. பூஜை ஆரம்பிக்கும் போதுதான் நீ இல்ல, அட்லீஸ்ட் பூஜை முடியும் போதாவது நீ கண்டிப்பா இருக்கணும்னு குருஜி சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. என்ன மலர் யோசிக்கிற? வா. நடக்காது, நடக்கவும் கூடாது. நாம பண்ற தப்புக்கு மனுஷங்க மேல வேணா பழி சொல்லலாம், ஆனா கடவுள் மேல பழி வரக்கூடாது. அட, அவரை விடு. அவர் ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. நீ வா. அட வா மலர். நான் வரல, நீங்க போங்க. நான் தான் சொல்றேன்ல, பூஜை முடிய போதுன்னு. வான்னு சொல்றேன்ல. நான் வரலன்னு சொல்றேன்ல. அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. அப்படியா? நீ எதுக்காக உள்ள வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கூப்பிடுறதுனால தானே வரமாட்ற. அத்தையே கூப்பிட்டா வருவல்ல, அவங்களே வந்து கூப்பிட சொல்ற. கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? அத்தை வந்து கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமா என்னால அவங்க வார்த்தைய மறுக்க முடியாது. இந்த பூஜையிலயும் என்னால கலந்துக்க முடியாது. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ கடவுளே.